தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா. என்னை வாழ வைக்க உங்க கிருபை தேவை, என்னை வழி நடத்த உங்க கிருபை தேவை, என்னை வாழ வைக்க உங்க கிருபை தேவை, என்னை வழி நடத்த உங்க கிருபை தேவை. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா. என்னை உயர்த்துவதற்கு உங்க கிருபை தேவை, என்னை போஷிப்பதற்கு உங்க கிருபை தேவை, என்னை உயர்த்துவதற்கு உங்க கிருபை தேவை, என்னை போஷிப்பதற்கு உங்க கிருபை தேவை. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா. என்னை ரட்சிக்க உங்க கிருபை தேவை, என்னை அபிஷேகிக்க உங்க கிருபை தேவை, என்னை ரட்சிக்க உங்க கிருபை தேவை, என்னை அபிஷேகிக்க உங்க கிருபை தேவை. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்கப்பா, அடியை மறைத்து கொள்ளுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். என்னை தாழ்த்துகிறேன். என்னிடத்தில் குற்றங்களோ குறைகளோ மன்னியும். உம்முடைய வார்த்தை எங்கள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். த லார்ட் ரிவார்ட்ஸ். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. ஏசாயா 62:11 நீங்கள் சீயோன் குமார்த்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் கூட, அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் யாருக்கு பலன் அளிப்பார்? உண்மைக்கு தக்கதாக நடக்கிறவர்களுக்குத்தான் பலன் அளிப்பார். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கு தக்கதாக பலன் அளிப்பார். நாம் உண்மையாக நடக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும். நீதியோடு நடக்கிறோமா?
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீதி கெட்டு போச்சு. அரசாங்கத்தில் நீதிபதிகள் இடத்துல உண்மை இல்லை. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை, என் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். நான் 11th படிக்கும்போது தேர்விலே, பப்ளிக் தேர்வில் பரீட்சை எழுதியிருக்கும்போது ஒரு பேப்பர் பார்த்து எழுதிவிட்டேன். அப்பொழுது ஆசிரியர் என்னை பிடித்து விட்டார்கள். கையும் களவுமாக பிடித்து என்னை பிரின்ஸ்பால்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. பிரின்ஸ்பால் அந்த பரீட்சை அன்றைக்கி அந்த பரீட்சை எழுதலைன்னா நான் 12th போக முடியாது. அன்றைக்கி அந்த பரீட்சை எழுதலை, மற்ற எல்லா பரீட்சை எழுதிட்டேன். பார்த்து எழுதுனதுனால பிரின்ஸ்பால்கிட்ட கொண்டு விட்டாங்க. பிரின்ஸ்பால் நீ பரீட்சை எழுதக்கூடாதுன்னு சொல்லி பேப்பரை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இது நான் 11th படிக்கும்போது சொல்கிறேன். அப்போது எங்கள் அப்பா ஹெட் மாஸ்டர். எங்கள் அப்பா தென்குளம் ஊரில் அவர் ஹெட் மாஸ்டராகவும் உபதேசியாராகவும் இருந்தாங்க. பிரின்ஸ்பால் கதீட்ரல் ஸ்கூலில் படித்தேன். கதீட்ரல் ஸ்கூல் பிரின்ஸ்பால்கிட்ட விட்டாங்க. அப்போது எங்கள் அப்பா கதீட்ரல் ஸ்கூல் பிரின்ஸ்பாலும் எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டு, 2 பேரும் ஹெட் மாஸ்டர் இல்லையா. அப்போ எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா நான் அப்படி தெரியாமல் பார்த்து எழுதிட்டேன், என்னை பிடிச்சிட்டாங்க, பரீட்சை எழுத விடலை அப்படின்னு. அப்போ நான் 12th போக முடியாதுப்பா, 11th தான் இருக்க முடியும், நான் பரீட்சை எழுதுனால அப்படின்னு சொன்னேன். அப்பா சொன்னாங்க, சரி நான் பிரின்ஸ்பால்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ்பால்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய், பையன் தெரியாமல் தவறு பண்ணிட்டான், அதனால் மன்னிச்சுக்கிடுங்க, அவனை எப்படியாவது 11th பாஸ் பண்ணி விடுங்க, அவனுடைய எதிர்காலம் கெட்டு போயிடக்கூடாது என்று சொல்லி சொன்னார்கள். பிரின்ஸ்பாலும் என்னை 11th பாஸ் பண்ணி 12th கிளாஸுக்கு போகிறேன். எல்லா ஆசிரியர்களும் ஆச்சரியமாக பார்க்க, இவன் எப்படி ஒரு பேப்பர் பார்த்து எழுதுனா பேப்பர் இவன் எப்படி வந்துட்டானேன்னு சொல்லி எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். 12th வந்துட்டேன். ஆனால் பாருங்கள், உலகத்தில் நம்ம மனுஷனை ஏமாற்றிடலாம், ஆனால் யாரை ஏமாற்ற முடியாது, கடவுளை ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. கடவுள் பார்த்திங்கன்னா 12th ஃபெயிலாக வச்சுட்டார். 12th நான் ஃபெயில் மேக்ஸில். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஒருவேளை உலகத்தை ஏமாற்றிடலாம், நீதிபதியை ஏமாற்றிடலாம், போலீஸை ஏமாற்றிடலாம், காவல்துறையை ஏமாற்றிடலாம், பிள்ளைகள் பெற்றோரை ஏமாற்றிடலாம்னா கடவுளை ஒரு நாளும் நாம் ஏமாற்ற முடியாது. அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. 2வதாக, வழிக்கு தக்கதாக பலனளிப்பார். அவனுடைய வழிக்கு தக்கதாக பலனளிப்பார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில், தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்து வராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலனளிப்பீராக. அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலனளிப்பீராக. இன்னைக்கு நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். நம்முடைய வழிகள் நேரான வழிகளாக இருக்கிறதா, கோணலான வழிகளாக இருக்கிறதா, செம்மையாய் நடக்கிறோமா? நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தோமானால் அங்கே பிரியமானவர்களே நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற முடியாது. நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீதிமானுடைய உதடுகள் கர்த்தருக்கு பிரியமானவைகள் பேச அறியும், துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. நம்முடைய துன்மார்க்கருடைய வழி மோசமான வழி. துன்மார்க்கருடைய வழியிலே நடக்கக்கூடாது. நம்முடைய வழிகள் நேரான வழிகளாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கு கலக்கம். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கு கலக்கம். நம்முடைய வழிகள் நேராக இருக்க வேண்டும். நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? துன்மார்க்கமான வழியிலே சென்று கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. துன்மார்க்கமான பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறோமா? துன்மார்க்கமான வழி தேவனுக்கு பிரியமானது அல்ல. துன்மார்க்கமான வழி தேவனுக்கு பிரியமானது அல்ல. வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
பிரியமானவர்களே, மூணாவதாக ஒரு காரியம், கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பார். மத்தேயு 16:27 மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பான். அவனவனுடைய கிரியைகள், கிரியை, அவனவனுடைய கிரியை, நம்முடைய கிரியை, நற்கிரியை, நம்முடைய கிரியை நற்கிரியைகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய கிரியை இன்னைக்கு எப்படிப்பட்டது? அன்னை தெரசா அம்மா வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து தொழுநோய்கள் மத்தியில் ஊழியம் செய்தார்கள். தொழுநோயை அவங்க அந்த வியாதியஸ்தர்களை தொட்டு அவர்களுக்கு மருந்து போடுவார்கள். நம்மளால் செய்ய முடியுமா? யோசித்து பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார்கள், நற்கிரியை செய்தார்கள். பிரியமானவர்களே, நற்கிரியை செய்ய வேண்டும். உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தான், அதுவும் சீக்கிரம் கடந்து போகும். யாருக்கு எப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நற்கிரியைகள் செய்கிறோமா? பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 12:14 சொல்கிறது, அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். ஏசாயா 59:18 கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே நல்லவன் என்று பெயர் பெற வேண்டும். நாலாவதாக, செய்கைக்கு தக்க பலன் அளிப்பார். சங்கீதம் 62:12 கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறேன். அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறேன். நம்ம எப்படி சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறோம்? அரசியல்வாதி சொல்லுவாங்க, ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி 1000 வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. ஆனால் செய்கையில் இருக்குதா? யோசித்து பாருங்க. 1000 வாக்குறுதியில் கொடுத்தா 100 வாக்குறுதிகள் கூட என்ன செய்ய மாட்டாங்க? நிறைவேற்றி இருக்க மாட்டாங்க. நம்முடைய செய்கைகள், நல்ல செயல்களை செய்ய வேண்டும். ரூத் 2:12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவீராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலன். இயேசு நல்ல காரியங்களை செய்தார். இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது 3 வருஷம் ஊழியம் செய்தார். அவருடைய செய்கைகள் இன்றைக்கும் உலகத்திலே பேசப்படுகிறது. குஷ்டரோகிகளை தொட்டார், முடவர்களை நடக்க செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார். நல்ல செயல்கள். நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? செய்கைக்கு தக்க பலன் அளிக்கிறார். பாருங்க, அன்னாள், அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் நல்லது தான், உண்மை நல்லது தான், விசுவாசம் நல்லது தான். ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. செய்கை, விசுவாசத்தை செய்கையில் காட்டணும், அப்போதான் நமக்கு கிடைக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம், நல்லது தான். ஆனால் அந்த விசுவாசம் கிரியில் இல்லாமல் இருந்தால் அது செத்தது. செய்கைக்கு தக்கதாக பலன். அதான் ரூத் 12:12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலன் உண்டு. 5வதாக, நீதிக்கு தக்கதாக பலன் அளிப்பார். சங்கீதம் 18:24 ஆகையால் கர்த்தரை நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளிப்பார். நீதிமொழிகள் 10:30 நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. நீதிமான ஒருவனும் அசைக்க முடியாது. நீதியோடு கூட நீங்கள் வாழ்ந்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கை நீதியோடு, நம்முடைய நீதியான வாழ்க்கை. நீதிமான் எப்படி வளருவான்? பனையை போல செழித்து வளரும். அல்லேலூயா.
பனையை போல நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். நீதிமானின் வீடு நீதிமான பாடி மகிழ்கிறான். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். மூடரோ மதியினத்தினால் மாளுவார்கள். நீதிமொழிகள் 10:21. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 10:16 நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமொழிகள் 10:11 கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமொழிகள் 10:6-7 நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா நீதியோடு நடக்கணும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதம், ஐயோ எவ்வளோதான் உழைச்சோம். சில பேர் நினைக்கலாம், சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க. ஆனால் வார வருமானமெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியாது. கடனுக்கு போயிடும். சில பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக சம்பாதிப்பாங்க. ஆனால் வருமானம் கையில் நிற்காது. ஓட்டப்பையில் விழுந்த மாதிரி தான் பணம் விழுந்துகிட்டே இருக்கும். எங்கே போகுதுன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய சிரசின் மேல். அதாவது துன்மார்க்கனுடைய இதில் ஒன்றும் தங்காது, பையில் ஒன்றும் தங்காது. நீதிமானுடைய சிரசின் மேல் தான் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானம் வாழ்ந்து பாருங்க, உங்கள் வருமானம் உங்கள் வருமானம் பாதுகாக்கப்படும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நீதிமானம் வாழ்ந்து நீதிக்கு தக்கதாக பலனளிப்பார். அது மாத்திரமல்ல, 6வது காரியம், நடக்கைக்கு தக்கதாக பலனளிப்பார். யோபு 34:11 மனுகிருஷ்ணனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளி. அவனவனுடைய நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறேன். நல்ல நடத்தை. பிரியமானவர்களே, நம்முடைய நடத்தை, அதாவது யோசேப்பை போல நம்ம வாழணும். பாவத்திற்கு விலகி நடக்கணும். யோசேப்புடைய வாழ்க்கையில் வராத சோதனையா நமக்கு வந்திருக்கு. அவன் வாழ்க்கையில் பாருங்க, எவ்வளவோ சோதனை. சொந்த சகோதரனால் குழியிலே தள்ளப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவன் அரண்மனையில் இருக்கும்போது அந்த எஜமானுடைய மனைவி அவனை என்ன செய்தால், அவனை இச்சிக்கு அழைத்தாள், சைனிக்கு அழைத்தாள். அவனால் ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ஓடி போயிட்டான். பாருங்க, எவ்வளவு வாழ்க்கையில் சிறையில் போடப்பட்டான். உத்தமனாய் நடந்தபடியினால் சில நேரங்களில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உத்தமமாக நடக்கும்போது, உத்தமமாய் அதாவது உண்மையாய் நடக்கும்போது சில நேரங்கள் நாம் பரிகசிக்கப்படுவோம். அரசாங்கத்தில் வேலை பார்க்கவங்க சொல்லலாம், இவன் என்ன பைத்தியக்காரன், நேர்மையாக நடக்கிறானே. நிறைய பேர் கேலி பண்ணலாம். பிரியமானவர்களே, உண்மையாக நடந்து பாருங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பிரியமானவர்களே, நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறேன். கடைசியாக சங்கீதம் 18:24 ஆகையால் கர்த்தர் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கும் முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக. கைகளின் சுத்தம் எதை குறிக்கிறது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதான் என பலன் அளிப்பேன். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கார். எல்லா சிஎஸ்ஐ சபைகளிலும் எழுதி போட்டிருப்பாங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆல்டரில் எழுதி போட்டிருப்பாங்க. எல்லா சிஎஸ்ஐ சபைகளிலும், அநேக சபைகளில் எழுதி போட்டிருப்பாங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய கை சுத்தமாக இருக்கணும். கரைபடாத ஒரு வாழ்க்கை, குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். பிரியமானவர்களே, சுத்தத்திற்கு தக்கதாக பலன் அளிப்பேன். ஒருவேளை பரிசுத்தமாய் வாழுவது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நாவில சுத்தம் வேணும், கண்களிலே கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும்.
பிரியமானவர்களே, பக்தன் சொல்கிறாங்க, கண்களோடு உடன்படிக்கை கண்ணியை மேல் நினைவாயிருப்பது எப்படி? கண்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? கண்களோடு பரிசுத்தம், கண்கள் பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும், அசுத்தமானதை கண்கள் பார்க்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கும் முன்னிருக்கிற கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக என்னை பலனளிப்பீர். ஜெபமுனோமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ கர்த்தராய் ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. ஆண்டவரே, நீர் உண்மைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர், வழிக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர், கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர், செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர், நீதிக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர், நடக்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர், சுத்தத்திற்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். எங்களை ஆசீர்வதியும். தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியும். குறைகள் யாவும் நிறைவாகட்டும். பாரமாய் தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் விளக்குங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவர்களுடைய உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். உங்களுடைய காணிக்கையினால் நீங்கள் தாங்கலாம். இந்த ஊழியத்திற்கு கொடுக்கிறவர்கள் அநேகர் தேவைப்படுகிறார்கள். அநேக பாடல் ஊழியத்திற்கு தேவை இருக்கிறது, கிராம ஊழியத்திற்கு தேவை இருக்கிறது, இன்னும் டிவி ஊழியத்திற்கு தேவை இருக்கிறது. உபவாச கூட்டங்கள் நடத்துகிற நம்ம ஊழியத்தின் மூலமாக பிரியமானவர்களே தேவைகள் இருக்கிறது. சந்திங்கள். கூகுள் பேல மூலமாக நீங்கள் அனுப்பலாம். என்னோடு தொடர்பு கொண்டால் நான் உங்களிடத்தில் ஜெபித்து கூட காணிக்கையை பெற்றுக்கொள்ளலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறவாதிருங்க. யூடியூபில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரி போட்டிங்கன்னா என்னுடைய செய்தி பாடலை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. பாவத்தை தொடாதே, பாவத்தை தொடாதே, அது சர்ப்பத்தை போல தீண்டும், அது சர்ப்பத்தை போல தீண்டும். பாவத்தை மேற்கொள்ள விடாதே, அது உன்னையும் என்னையும் அழிக்குமே. பாவத்தை மேற்கொள்ள விடாதே, அது உன்னையும் என்னையும் அழிக்குமே. பாவத்தை தொடாதே, பாவத்தை தொடாதே, அது சர்ப்பத்தை போல தீண்டும், அது சர்ப்பத்தை போல தீண்டும். பாவத்தை விரும்பாதே, பாவத்தை விரும்பாதே, அது பாதாளத்தில் கொண்டு போகும், அது பாதாளத்தில் கொண்டு போகும். பாவத்தை விட்டு விலகுவாயா, அது உனக்கும் எனக்கும் நல்லது. பாவத்தை விட்டு விலகுவாயா, அது உனக்கும் எனக்கும் நல்லது. பாவத்தை தொடாதே, பாவத்தை தொடாதே, அது சர்ப்பத்தை போல தீண்டும், அது சர்ப்பத்தை போல தீண்டும்.
இயேசுவை நேசிப்பாயா, இயேசுவை நேசிப்பாயா, அவர் இரக்கம் உருக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உருக்கம் உள்ளவர். இயேசுவிடம் மன்னிப்பு உண்டு, அவர் உன்னையும் என்னையும் ரட்சிப்பார். இயேசுவிடம் மன்னிப்பு உண்டு, அவர் உன்னையும் என்னையும் ரட்சிப்பார். பாவத்தை தொடாதே, பாவத்தை தொடாதே, அது சர்ப்பத்தை போல தீண்டும், அது சர்ப்பத்தை போல தீண்டும். பாவத்தை மேற்கொள்ள விடாதே, அது உன்னையும் என்னையும் அழிக்குமே. பாவத்தை மேற்கொள்ள விடாதே, அது உன்னையும் என்னையும் அழிக்குமே. பாவத்தை தொடாதே, பாவத்தை தொடாதே, அது சர்ப்பத்தை போல தீண்டும், அது சர்ப்பத்தை போல தீண்டும்.